தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 93ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த புத்தகத்தின் பின்னணி என்னவென்றால், பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த யூதர்களின் ஏக்கம்தான். பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த யூதர்களின் ஏக்கம் தான் 93ஆம் சங்கீதம். மொத்தம் 5 வசனம் உள்ளது. அதே முதல் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, வானத்தின் கீழங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவம் அவரை சேவித்து அவர் கீழ்பட்டிருக்கும் என்றான். 21, 22 வசனங்களை பார்க்கும்போது, நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவானுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். இந்த தேவனுடைய ராஜரீகத்தை தானியேல் அழகாக தமது புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். தேவன் ராஜாவாக ஆளுகை செய்கிறார். நமது தேவன் நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற தேவன். He is the king of king. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அவரே ராஜா. முதல்ல 3 காரியங்களை பார்க்க போறோம் அந்த சங்கீதத்துல. அதாவது, கர்த்தர் ஆதி முதல் ராஜாவாக இருக்கின்றார். 2வது, தேவன் தமது ஜனங்களின் இருதயத்தில் ராஜாவாக ஆளுகை செய்கிறார். 3வது, ஜனங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்து திரும்பவும் அவர் ராஜாவாக திரும்பவும் வருவார். நீதிபதியாக, நியாயாதிபதியாக அவர் வருவார். அப்பொழுது நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பிரியமானவர்களே, அங்கே சங்கீதம் 103:19 சொல்கிறது, அவர் எங்கிருந்து ஆளுகை செய்வார் என்று சொல்லி பார்க்கும்போது, சங்கீதம் 103:19, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. ஆகவே கர்த்தரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2ஆம் வசனம் சொல்கிறது, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. அவர் அனாதியா இருக்கிறார். ஒரு தேசம்னா அதுல பிரைம் மினிஸ்டர், சீஃப் பிரைம் மினிஸ்டர்னா ஒரு 5 வருஷம் தான் ஆளுகை செய்ய முடியும். அதுக்கப்புறம் வேற பேர் வந்துருவாங்க. சீஃப் மினிஸ்டர் 5 வருஷம் தான் ஆளுகை செய்ய முடியும். அதுக்கப்புறம் வேற தலைவர் வந்து. ஆனா ஆண்டவர் அவர் அனாதையா இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. 3ஆம் வசனம், கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர். பாருங்க, இந்த திரளான சமுத்திரத்தின் வல்லமையான அலைய பாத்தீங்கன்னா, ஒரு 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 சுனாமி வந்துச்சுன்னா ஒரு பெரிய கட்டடத்தையே கவுத்து போட்டுருக்கிறது. அவ்வளவு வல்லமை கொண்டது அந்த சுனாமி அலைக்கு, கடலின் அலைக்கு. அதே போலத்தான் சமுத்திரத்தின் வல்லமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே அவர் வல்லமை உள்ளவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. 5ஆம் வசனத்துல, உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். அவரை போல சாட்சியை நம்ம வேற இந்த உலகத்துல யாரையும் பார்க்க முடியாது. சாட்சியா வாழ்ந்து முடித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஜபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம், நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ்.